எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணுங்க. அத தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ தேவைன்னா படிக்கலாங்க. ஷார்ட்கட்ஸோ, ஃபார்முலாவோ தேவையான இடங்கள்ல படிக்கலாங்க. தேவையே இல்லாம படிக்காதீங்க. அதனால தான் மேத்ஸ் இன்னும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. தேவையான இடங்கள்ல படிக்கலாங்க. நான் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணணும். தேவையில்லாம நெறைய படிக்காதீங்க. ரைட்? படிக்கவே படிக்காதீங்க மேத்ஸ பொறுத்தவரைக்கும். புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விய படிக்கும் பொழுது, அந்த கேள்வியில என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவ சரியா எடுத்து எழுத தெரியணும். ரைட்? அதுதான் கேள்வியினுடைய பாதி ஸ்டெப்புங்க. ஒரு 50% கேள்வி நீங்க முடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். அடுத்து கணக்கு போட பழகலாம். ரைட்? கணக்கு போட பழகுங்க. கணக்க புரிஞ்சுகிட்டு போட பழகுங்க. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடும்பொழுது அதுக்கான நேரம் ரொம்ப அதிகமானாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடும்பொழுது அதுக்கான நேரம் அதிகமானாலும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் சரிங்க. நீங்க ஒரு கணக்கு போடுறதுக்கு. ரைட்? ப்ராப்ளமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் சரியா போட வரோமா? 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை சரியா போடுறோமா? அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ரைட்? இப்ப நம்ம சரியா போட பழகியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? வேகமா போட பழகலாம். வேகமா போடுறதுக்கு ஷார்ட்கட் தானே சார் தேவை அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. பிராக்டிஸ் போதுங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. 5யும் 5யும் கூட்டினா எவ்வளவுங்க? 5யும் 5யும் கூட்டினா எவ்வளவுங்க? 10. எந்த ஷார்ட்கட்டாவது வச்சு சொல்றீங்களா? 5 5யும் கூட்டினா 10ன்னு? ஏன் சொல்ல முடியுது? எவ்வளவு முறை நம்ம பார்த்திருப்போம். அதேதாங்க. அதேதான், அதே மெத்தட் தாங்க இங்கேயும். நீங்க 10 கேள்வி, 15 கேள்வி, 100 கேள்வி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 101வது கேள்வியை டப்புன்னு போட்டுற முடியும் ஒரு நிமிஷத்துல. ரைட்? இந்த நான் இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றது இல்லைங்க. ஜென்ரலா சொல்றேன். ரைட்? 30 செகண்ட்ல போடலாம், 10 செகண்ட்ல போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மாங்க. ரைட்? ஒரு கேள்வியை படிக்கிறதுக்கே நமக்கு 30 செகண்ட் ஆகுமா? எப்படி 10 செகண்ட்ல பதில் சொல்ல முடியும்? ரைட்? ஒரு லாஜிக்கலா பாருங்க நீங்க. ரைட்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பிராக்டிஸ்ல நம்மளால வேகமா போட்டுற முடியும். ரைட்? அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை சரியா போடணும். சரியா போறதுக்கு கத்துக்கலாம். அதை டைம் நிறைய ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வேகமா போறதுக்கு நிறைய கேள்வி பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா வேகமா போட முடியும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுங்க. எடுத்த உடனே நம்ம வேகமாவும் சரியாவும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்ணுவோம். ரைட்? யாருக்கெல்லாம் மேத்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க.